நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் தியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 719வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், முருகப்பெருமானுடைய சில தகவலை பற்றி பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு ஒன் ஆஃப் தி வியூவர்ஸ் மாதிரி முருகன் கிருத்தியாச்சு மாமா உங்களோட எதிர்பார்க்குறோம்னா நான் சாரின்னு போட்டு வச்சுட்டேன். பட் திருப்பியும் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ தான் வந்து உட்காந்துக்கிறேன். மணி 8 மணிக்கு மேலே ஆகிடுது. ஸோ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங். ஆல்ரெடி விவேக் சரபேஸ்வரர் எனக்கு போன வாரத்தில் இந்த முருகப்பெருமானை பற்றி சில இது அனுப்பிச்சிருந்தார். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் உங்களோட. ஜஸ்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் தான், நத்திங் ஆன் மை ஓன். இதில் வந்து முதல்ல வந்து இந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பாருங்கள். ஒரு கையில் வேல், ஒரு கையில் வில்லு வச்சுருக்கார், மயிலோடு இருக்கார். இந்த தோற்றத்தை வச்சு பேசுகிறேன். இப்போ இது மட்டும் இல்லை, நிறைய இது இருக்குது. சில முருகர் கோவிலில் வந்து யானை இருக்கும் ஃப்ரண்ட்டில். சில முருகர் கோவிலில் வந்து மயில் மேலே ஒரு காலம் கீழே ஒரு காலம் இருக்கா மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் முருகான்னு பார்க்குறோம். அதாவது தனித்துவம் வாய்ந்த முருக திருத்தலங்கள். குமரன் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடன் காட்சி தரும் இடம் திருவிடை கழி, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. தரங்கம்பாடி சாலை தடத்தில் திருவிடை கழின்னு பேர் அந்த ஊர். அந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து எங்கள் அண்ணா விஆர் பாலன் பேர். அவர் வந்து வாஸ் ரைட்டர் குமுதம். அந்த காலத்தில் குமுதத்தில் வாஸ் ரைட்டர். ஸோ நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின். 78 எனக்கு அவருக்கு வேஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவர் யாருன்னா விஆர் பாலன் பேர், பாலசுப்ரமணியம் பேர். அவரே கிருத்திகை நட்சத்திரம் தான். இஸ் அ வெரி குட் ரைட்டர். காமராஜர், ஆர் வெங்கட்ராமன் இவாளுக்கெல்லாம் ஃப்ரெண்டு பேர். பேரே பாலசுப்ரமணியான்னு பாருங்களேன். இதில் சரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. முருகரே வந்து பாம்பு ரூபமாலாம் இருக்காருன்னு சொல்லப்படுறது. இதில் கர்நாடகாவில் போனால் கர்நாடகாவில் இருக்கிற முருகர்லாம் வந்து பாம்பாக தான் வழிபடுவாங்க. பாம்பே முருகப்பெருமான் கையில் மாம்பழத்தோடு காட்சி தெரியும் இடம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமான் மாம்பழத்தோடு இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து முருகப்பெருமானுக்கு 2 முகங்கள் 8 கரங்கள் சென்னிமலையில் காட்சி இருக்கிறார். இந்த சன்னதிக்கு எதிரில் காகங்கள் பறப்பதில்லை சொல்லியிருக்கு. சென்னிமலை முருகருக்கு 2 முகம் 8 கை. இந்த இடத்துல வந்து காகங்களே பறக்காதுன்னு சொல்லியிருக்கு. முருகன் தலைக்கு மேல் 5 தலையை நாகம் குடைப்பிடிக்க நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வர ஆலயத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கோவில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. கும்பகோணத்தில் உள்ள வியாழ சோமேஸ்வரர் என்ற ஆலயத்தில் முருகப்பெருமான் காலில் பாதரட்சை அணிந்தபடி காட்சியளிக்கிறார். திருவையாறு ஐயாரப்பன் சன்னதி பின்புறம் கையில் வில் அம்போடு முருகன் அருள் பாலிக்கிறார். திருவையாறில் வில்லு அம்பு. தனுசு சுப்பிரமணியர் பேர். திருப்போரூரில் மூல கிரகமான முத்துக்குமார சுவாமியாக காட்சி தருகிறார். முருகப்பெருமான் கந்தன் இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை மயில் மீது வைத்து இடது கையில் வில்லும் வலது கையில் அம்பை மீது போருக்கு ரெடியாக கிளம்புற மாதிரி இருக்குது. திருப்போரூர் இருக்க விக்கிரகம் இந்த மாதிரி இருக்குது. சொல்லுக்கு உற்சவ விக்கிரகம். இது திருத்தணி வழித்துணை வழிபாடு சொல்லி திருத்தணியில் இருக்கிற அந்த உற்சவ விக்கிரகம். அது கேலண்டர் டாலர் எல்லாத்தையும் தான் இருக்கும் அந்த ஊரில். இது வந்து இதில் கர்நாடகாவில் இருக்கிற இந்த குக்கே சுப்பிரமணிய ஆலய பாம்பாக தான் இருக்குது பாருங்கள். 5 தலை நாகம் தான் இருக்குது. பாம்பே வந்து சுப்பிரமணியனாக வழிபடப்படுறது. இதை சொல்லி நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் இங்கே. அதாவது எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி அம்மான்னு பேர்.
இது பாம்பு வந்து கொடைப்பிடிச்சுன்ற மாதிரி இருக்குது முருகப்பெருமானுக்கு. ஒரு காலை குத்து ஆட்ட வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார், ஒரு காலை தொங்க போட்டுண்டு. இந்த முருகர் வந்து பாலசுப்ரமணியர் எல்லாருக்கும் பிடிச்ச இது. சஷ்டி கவசனம் படிக்கிறவா, முருக உபாசனா முதல்ல பண்ணுறவா வந்து இந்த பாலமுருகனை வஷம் பண்ணுவா. 9 years old பாய் இவர். இது எங்கள் கோவிலில் இருக்க திருப்பதி நகரில் இருக்கிற முருகப்பெருமான். திருமால் முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஷண்முக இது 12 கையே 6 முகம் வெள்ளி தேவியார் இருக்கார். இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்ட், முருகப்பெருமான் வந்து எங்கள் குடும்பத்தில் அப்படியே விளையாடி இருக்கார். எங்கள் அம்மாவோட ஊர் வந்து போலகம்ன்ற ஊர். நன்னிலம், பூந்தோட்டம், போலகம், கூத்தனூர் பக்கத்தில் வருது. திருமருகல் அது பக்கத்தில். இந்த போலகத்து ஊரில் அக்ரஹாரத்தில் எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது எங்கள் தாத்தா பேர், அம்மாவோட அப்பா தாத்தா அப்போ நடேசையர் பேர். எஸ் நடேசையர். ஏன்னா அவள் அப்பா பேர் சுப்பிரமணியர். அப்போ போலகத்தில் மளிகை கடை, முதல்ல வந்து திருவாரூரில் ஜவுளி கடை வச்சிருந்தவர், போலகத்தில் மளிகை கடை வச்சிருந்தார். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் காலத்துல வாழும் பாம்புன்னு ஒன்று இருந்தது. ப்ரௌன் கலரில் கோதுமை கலரில் இருக்குமா. இந்த உத்தரத்துலாம் படுத்துருக்கோம். எங்கள் அம்மா பிள்ளையாண்டு கேமரா ரூம் இருக்கும். அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது மேலேயே உத்தரத்துலாம் படுத்துட்டு இருக்குமா. அது பயப்பட யாரையும் ஒன்றும் செய்யாது. எங்கள் தாத்தா வெளியில் அடுத்த நாள் காலையில் அமாவாசை, நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு போதாயன அமாவாசை, நாளான்னைக்கு சர்வ அமாவாசை இருக்குது. ஸோ நாளைக்கு காத்தால் சதுர்தசி தேதி. ஸோ அமாவாசை வருதுன்னா என்ன செய்யுமான்னா, கரெக்டாக எங்கள் தாத்தா வெளியில் கீழே போயிட்டு சாயந்தரம் வரும்போது டக்குன்னு கழுத்தில் மாலையாட்டம் விழுந்துருமா. அந்த நாகத்தின் பேர் சுப்பிரமணியர். அந்த நாகத்தோட பேர் சுப்பிரமணியர் பேர். கழுத்தில் நம்மளாம் பயந்து போடுவோம். அவளை பயப்பட மாட்டான். சுப்பிரமணியா தெரியும் எனக்கு, நாளைக்கு அமாவாசை, உனக்கு ஹவிஸ் பண்ணுறேன்ட்டு வாரா. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்து சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு ரொம்ப பாதாம் மரம் பின்னாடி இருக்குமா, அந்த இலை கோலம் போட்டு அழகாக வரிசையாக ஒரு 5-6 இலை 10 இலை போட்டு வச்சுருப்பேன். இந்த ஹவிஸ்ன்றது அது மாதிரி வெள்ளை சாதம் சொல்கிறாங்க. வெள்ளை சாதம் கிடையாது. ஹவிஸ்ன்றது பாலில் பொங்கணும். அது சாதம் வந்து பாலிலேயே வேகணும். அந்த வெந்தது வந்து அழகாக உருண்டையாக கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அங்கே அதில் வச்சுருவாளாம். கொல்லை பக்கத்துலேருந்து வந்து லபக்கு இட் இஸ் ஃபாலோ தட் பால். அந்த ரைஸ் பாலை அது சாப்பிட்ருமா. அது சுப்பிரமணியன்ற நாகம் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாள், பெருசாக இருந்த நாகம் வந்து வயசாக சிறுத்து போயிடுத்துன்னுவா. இப்போ ரக்கம் முளைச்சி பறந்துடுவா. அதெல்லாம் உண்மையாக தெரியாது எனக்கு. பட் எங்கள் அம்மா சொல்லுவாள். எங்கள் அம்மா வந்து பல வருஷங்கள் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தனால ஒவ்வொரு ஊர் ஷிஃப்ட் ஆகும்போதெல்லாம் வந்து அங்கே அப்பாத்துக்கு போயிடுவாள், பாட்டியாத்துக்கு போயிடுவாள். ஸோ போலகத்தில் நான் சிஸ்டர்ஸ் 3-4 பேர். கமலான்னு ஒருத்தி இருந்தா, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, சாவித்திரின்னு ஒருத்தி, ருக்மணின்னு ஒருத்தி. 4 சிஸ்டர்ஸ் அவள். ஸோ அங்கே போய் இருந்தா. எங்கள் அண்ணாவும் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு அந்த போலகம்ன்ற கிராமத்தில் இருந்து அப்புறமா வந்து ஐனாவரத்தில் இருந்துட்டு குமுதம் ஆஃபீஸில் வாஸ் அ ரைட்டர். அப்போ நிறைய பேருடைய பெரிய மகான்களுடைய ஈடுபாடு, பெரிய பெரிய சாமியார்கள், அரசியல் தலை எல்லாரும் தெரியும் அண்ணாக்கு. ஆனால் யூஸ் பண்ணிக்க மாட்டார் யாரையுமே. இப்போ கம்யூனிட்டி சப்ஜெக்டு எங்கள் காலத்தில் இருந்து இது என்னென்னா, இந்த அந்த பாம்பு என்ன செய்யுமா, சுப்பிரமணியன் பாம்பு அந்த ஹபிஸை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுன்னு சொல்லுவாங்கம்மா. கண் கூட பார்க்கலாம். ஆற்றுல அந்த தொட்டி மித்தத்தில் வந்து கோலம் போட்டிருப்பாளாம். வங்கி கோலம் மாட்டான். அதிலேயே ஃபாலோ பண்ணி வந்து டக்கு சாப்பிட்டுட்டு அப்போ இப்போ படுத்துட்டுருமா அது. ஸோ திஸ் வில் ஹேப்பன். அடுத்ததாக எங்கள் அண்ணா பாலசுப்ரமணியருக்கு பாம்பு வந்து பிரத்யட்சம். சேஷ மாஸ்டர் வீடெல்லாம் பெரிய வீடாக இருக்கும். பெரிய கருங்கல் சவர்லேயே கட்டியிருப்பேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த இதில் இன்ட்டு போட்டு மரத்துலேயே இருக்கும் ஃபென்சிங். இந்த வராண்டாக்கு அங்கே பெஞ்சு போட்டிருப்பா. அது படுத்துட்டு போனான். துப்பட்டி வச்சு இந்த பெரிய நாகப்பாம்பு வந்து துப்பட்டி மேலே படுத்துட்டுருமா. அது மேலே வந்து படுத்துட்டு கொத்தா ஒன்றும் செய்யாதான். காத்து பயந்து எழுந்து பார்த்தா மூஞ்சி திறந்து பார்த்தா நாங்கள் படம் எடுத்து எப்படி இருக்கும் மனுஷாளுக்கு. அப்படியே தூக்கி போட்டு எழுந்து ஓடி விடுவானான்.
சேமா அன்றைக்கி யாருமே பாம்பு கடிச்சதில்லை எங்கள் காலத்தில் வந்து. ஏன்னா அந்த மாதிரி அந்த சுப்பிரமணியன் அந்த பாம்பு வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணியிருக்க சொல்லுவாங்க அம்மா. எனக்கு என்னோட பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நந்தியாறுன்ற ஆறு திருத்தணியில் ஓடி இருந்தது. ஊர் 6 பேர் நந்தியாறு. இந்த நந்தியாறில் குளிச்சுட்டு நான் வரும்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குளிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. தண்ணி நிறையா தெரியல, ஆனால் அப்படி இழுக்கிறது மனுஷால். அது மாதிரி இருக்கும்போது காலை ஏதோ சுற்றி பார்த்தா பெரிய பாம்பு சுற்றிட்டு இருக்கேன். காலை சுற்றி பாம்பு கடிக்காமல் விடாதுங்க. என்ன கடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஐ வென்ட் த மணல் மேடில் போய் முருகாவத்தில் காலை உதறினேன். அது காலில் விடுபட்டு ஓடி போய் தண்ணியில் போய் எடுத்தது. அடுத்ததாக பச்சைபாஸ் காலேஜ் படிக்கிறது 1968லேருந்து 75 வரைக்கும் அது ஒரே காலேஜ் தான் இருக்குது. ஸோ பியூசி அங்கே தான் படித்தேன், பிஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் படித்தேன், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் படித்தேன், பச்சைபாஸில் புந்தமல்லி ரோட்டில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டே எக்ஸாம் நான் எப்பயும் வந்து கல்கி கார்டன்ஸ் இருக்குது. பச்சைபாஸ் காலேஜ் காம்பவுண்டும் கல்கி கார்டன் காம்பவுண்டு பக்கத்துலேயே இருக்கும். அங்கே பெரிய அரச மரம் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு அடியில் போய் சாஞ்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காத்தால் 10 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கே போய் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த வாட்ச்மேன் வந்து உனக்கு போகாதேன்னு சொன்னான். போப்பா நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு ஒரு 1 ஹவர் ஆகிருக்கு. 1 ஹவர் இது எக்ஸாமுக்கு பெல் அடிச்சுட்டா திடீர்னு பார்த்தா என் கண்ணில் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சைக்கிள் டயர் ஆட்டம் இருக்குது. சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓனான் என் மேலே ஏறி மேலே ஓடிடுது. இந்த சைக்கிள் டயர் ஆட்டம் இருக்குது. என்ன சைக்கிள் டயரே வந்து பார்த்தா நல்ல பாம்பு ஆக்சுவலாக. அது அப்படியே இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஓனானை பிடிக்க வருது. ஸோ ஓனா மேலே மரத்து மேலே போயிடுத்து. அந்த பாம்பு என் மேலே ஏறி இறங்கிடுது. ஸோ எனக்கு கிடைக்கல. அப்புறம் வாட்ச்மேன் திட்டுத்தன்னே லாஸ்ட் டே எக்ஸாம் இது மாதிரி பண்ணியிருக்கேன், நீ புத்தி இல்லையா அவனுக்கு? நான் பாம்பு சொன்ன பிறகு தான் பாம்புன்னு தெரியாது, தெரியாது எனக்கு. அப்புறம் பட மனசில் அடிச்சுக்கிறது. அப்படியே முருகான்னு சொல்லி மழுமா வந்து ஹால் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா கூட இந்த படப்பட நிகழ்த்து 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. எனக்கு அது மாதிரி 2-3 தடவை ஆகிருக்கு. அதே மாதிரி அரியத்துறையில் வீடு 2012 கிரகப்பிரவேசம் பண்ணேன். 13 ஒரு தடவை போயிருக்கும்போது பார்த்தா வீடு பூட்டின்னு வந்துட்டேன். கதவு இந்த ஃபென்சிங் இதெல்லாம் திறந்துட்டு மரக்கதவை திறக்கிறேன். பெருசாக பாம்பு படம் எடுத்து உள்ளே நிற்கிறது. எப்படி வந்ததுன்னா தெரியல எனக்கு. பெரிய பாம்பு 6 அடி நிலத்துக்கு இருக்குது. நான் ஒன்றும் சத்தமே போயிடு தானே போயிடுத்து. அப்புறமா வெளில இதெல்லாம் சொல்கிறேன்னா பாம்பு வந்து சத்தியம் பண்ணால் அதுக்கு பிரகாரம் நடக்கும்னு சொல்லுவாள். அரியத்தூரில் எனக்கு 2-3 தடவை காட்சி அடிச்சிருக்கு எனக்கு. இது சொல்ல வரேன்னா நம்ம வந்து அதுக்கு துன்புறுத்தாத வரைக்கும் அது நம்மளை அது செய்யாது. பாம்பை வந்து அம்பாளாவும் சொல்கிறான், சுப்பிரமணியராவும் சொல்கிறான். ஸோ எங்கள் காலத்தில் வந்து சுப்பிரமணியராக வந்து விளையாடிருக்காரு நிறைய இதில். எங்கள் பெரியண்ணாக்கிட்டெல்லாம் வந்து மாதிரிலாம் நடந்திருக்கு. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சின்ஸ் எனக்கு அவ்வளோ மெமரி இல்லை அந்த சப்ஜெக்டில். ஏன்னா ஒரு தடவை வந்து ரயில்வே லைன்லேயே போயிட்டு ஊருக்கு திருவள்ளத்துக்கு போகிறோம். மருதாலம் ஒன்னூர் ஊரில் போய் படிக்கணும். ஷெப்பாக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தடுத்தி இருக்கார் அதில். பட் நத்திங் ஹேப்பன்டு. அப்புறம் போயிடுது. இதெல்லாம் நம்ம வந்து மனோதிடத்தோட முருகர் வழிபட்டால் அது வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லப்படுறது. முருகர் வந்து காக்கும் கடவுளாக இருந்து ரட்சிச்சிருக்கார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சுப்பிரமணிய உபதேசம் வந்து வெள்ளிமலை சுவாமிகளால் செய்யப்பட்டது. ஸோ எங்கள் அப்பாவும் வந்து ஒரு பெரிய முருக பக்தர். பாம்பெல்லாம் அடிக்கூடாண்டுவார் எங்கள் அப்பா. நான் அவருடைய பாம்பை அடித்தாலே வந்து வம்சவிருத்தி கிடையாது, நான் அது புரிஞ்சுக்கணும். பாம்பை அடிச்சுட்டா இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், முதலியார் குடும்பம், திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவிலுக்கு அந்த லேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லவக்குமார் பேர் அவாத்த மாப்பிள்ளை வந்து திருவேற்காடை சேர்ந்தவன். எங்கே பாம்பு வந்தாலும் போய் அடிச்சிடுவான். போய் அன்னி வரைக்கும் குழந்தைய பிறக்கல அவனுக்கு. கல்யாணம் ஆகி 30-40 வருஷம் மேலே எடுத்து. இதெல்லாம் சொல்கிறேன். பாம்பை அடிக்கக்கூடாது. நம்ம திரத்தி காட்டில் கிட்ட விட்டுடலாம், வேக்காட்டில் விட்டுடலாம். நம்ம வந்து தொடக்கூடாது. அப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த பாம்பே வந்து மானசா தேவியினுடைய எல்லா பாம்புகளுமே அவளுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஜனமே ஜன சர்ப்ப யஜ்யத்தில் வந்து சர்ப்ப யாகத்திலே வந்து அம்மா அம்மா அம்மான்னு கத்துறது எல்லாம் பாருங்க. பாம்பெல்லாம் விழும்போது அவள் வந்து ஆசிக மகரிஷி அவரோட மானசா தேவியோட பிள்ளையை நினச்சிக்கிறார். ஆசிரியர் வந்து தடுக்கிறார் யார், ஜனமேஜயனை.
வைத்தியாதனா பண்ணுறே, எல்லாரும் செத்து தான் போகிறா, ஒரு நாளைக்கு உங்கள் அப்பா மட்டும் பெரிய பரிஷத்து வந்து பெரிய புண்ணியாத்மா சொல்ல நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லி இந்த மகாபாரத கதையெல்லாம் சொல்லி சொல்லும்போது, ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்றான் பரிஷத்து. அப்புறம் வந்து நான் அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கமண்டலத்தில் தண்ணி அடித்து அது ஹோமகுண்டத்தில் விடும்போது எல்லா பாம்புகளும் உயிர் பெற்று விழுந்தன அப்படின்றது. ஸோ ஆசிரியமாக இப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, பாம்பு கடித்தா கூட ஓம் ஜரத்காரிவே நமக, ஓம் ஜெகத் கௌரியே நமக, ஓம் மானசாதேவியே நமக, ஓம் விஸ்வபூஜிதாய நமக, ஓம் ஆஸ்திக மாதாய நமக, இந்த மாதிரி சில நாமாவளிகள் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறாலும் அவளுக்கு பாம்பு கடி விஷயம் ஏறாதுன்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லி இந்த பாம்புன்றது சுப்பிரமணிய ஸ்வரூபம்னு சொல்லி இந்த பதிவை நான் இந்த கிருத்திகை அன்னைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.